என்னடா இது மனுஷால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். அண்ணே முடிஞ்ச அளவுக்கு வெட்டுங்கண்ணே. முடிஞ்ச அளவுக்கு இது எப்படி வெட்டுறது? கத்திரிலையும் செதுக்க முடியாது, கத்திரிலையும் வெட்ட முடியாது. வேண்டாம் புண்ணி அவசரம் வச்சு புடுங்க. அண்ணே பாவம்ண்ணே. டேய் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க. இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலைக்கு வீடு விட்டு போயிடு. சரி தலையை கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க. காட்டுறா. A few minutes later. மட்டிக்கினாரு ஒருத்தரு மட்டிக்கினாரு ஒருத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு இவரை காப்பாத்தணும் கத்தரு மட்டிக்கினாரு ஒருத்தரு. மச்சான் நான் தான் ஓட்டேரி நரி பேசுறேன். ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. அந்த இவனை இப்படியே விடக்கூடாது. மொட்டை அடிச்சு நெத்தியில பொம்பளை பொறுக்கின்னு பச்சையை குத்தி விடணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை நாளைக்கு ஊருக்குள்ள எவனும் பண்ண மாட்டான்னு நானே போய் பார்பர் அழைச்சிட்டு வந்து நானே கிட்ட நின்று நானே அவன் தலையில தண்ணியை தெளிச்சு மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நானே என் கையால பச்சை குத்தி விட்டேன்டா. அப்ப எல்லா ஏற்பாடு நீங்க தான். முழுக்க முழுக்க நானே 100%. இதுல யாரும் பங்கு போட முடியாது. ரொம்ப சந்தோஷம். ரெண்டு நாள் 3 நாள் முடி வெட்டுறதுக்கோசம் காசு வீட்டுல தர மாட்டாங்க. அதான் ஒரடியா வெட்டிடலாம்னு சொல்லிட்டு வெட்டிட்டேன். புதுசா இருக்கு. சரி என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. ஏண்டா கடலை முத்து கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க.